நீலகிரி மாவட்டம் குன்னூரில் டான் டீ நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 35.42 கோடி ரூபாய்க்கு பணிக்கொடை மற்றும் விடுப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் ஓய்வு பெற்ற டான் டீ தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பணிக்கொடை மற்றும் விடுப்புடன் கூடிய ஊதியம் வழங்கும் விழா நடைபெற்றது. அப்போது விழாவிற்கு வருகை தந்த நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, தமிழக முதல்வர் ஸ்டாலின் மகளிருக்கான உரிமை தொகை ரூபாய் 5,000 மொத்தமாக வழங்கியதற்கு நன்றி தெரிவித்து இனிப்புகள் வழங்கினார். பின்பு நடைபெற்ற விழாவில் தலைமை வகித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா மற்றும் அரசு கொறடா ராமச்சந்திரன் ஆகியோர் டான் டீ நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியர்களுக்கு பணப்பலன்கள் எதுவும் கிடைக்காமல் இருந்தது. கடந்த அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டிருந்த எல்லா பணப்பலன்களையும் தர வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் கடந்த செப்டம்பர் 22 முதல் பிப்ரவரி 26 வரை கிராஜுவிட்டி ஹவுஸ் அலாட்மெண்ட், ஊதிய ரிவிஷன் அரியர்ஸ் என்று 150 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். 2005இல் ஓய்வூதிய பணப்பலன்கள் வழங்கப்படவில்லை. பொதுவாக நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு போனஸ் உள்ளிட்டவை வழங்கப்படாத நிலையிலும் டான் டீ மக்களுக்காக அதனையும் பெற்று தந்துள்ளோம் என்று தெரிவித்தார். இன்று 35.42 கோடி ரூபாய்க்கு பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியத்திற்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து 3 வகையான டான் டீயின் சிறப்பு தேயிலை தூள்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. இதனை எம்பி ராசா, அரசு கொறடா ராமச்சந்திரன், டான் டீ மேலாண்மை இயக்குனர் அருண்லால் ஆகியோர் வெளியிட்டனர். இந்த விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன், நீலகிரி மாவட்ட திமுக பொறுப்பாளர் KM ராஜு, நகர செயலாளர் ராமசாமி, குன்னூர் நகராட்சி துணைத் தலைவர் ராஜா, ஊட்டி நகராட்சி துணைத் தலைவர் ரவிக்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.